நமது சீர்காழி திருஞான சம்பந்தருக்கும் ஆதிசங்கரருக்கும் ஒரு தொடர்பு உள்ளது. அது என்னவென்றால், பசி என்று அழுத குழந்தைக்கு ஞானப்பால் கொடுத்தார். ஆனால் சங்கரரோ குடித்த பாலை தந்துவிடு என்று கேட்க தான் குடித்த பாலையே மீண்டும் தந்தார் தேவி. அவ்வாறாக ஆதிசங்கரின் நாட்டிய நாடகமே இது. அவரின் லீலைகள் பல. தனது துறவு வாழ்க்கையை மேற்கொள்ள தனது தாய் தந்தையரிடமே சம்மதமும் பெற்றார். பின்பு நான் யார் என்று அறிய, நான் யார் என்று வினவிய குருவே, நான் யாரல்ல என்பதை உணர்ந்தேன். நான் யார் என்னும் ஞானம் தெளியவே நானற்ற நானாய் நாடி வந்துள்ளேன் என்று கூற குருவே வியந்தார். அடுத்த நிகழ்வாக செல்வம், சொப்பனம், ஆசை, அரண், கணை, காலம் அவை அனைத்தும் வாழ்க்கையின் நிலை, ஆனால் நிரந்தரமில்லை என்று உணர்த்தினார். அதை தொடர்ந்து குருவாக இருந்து உபதேசித்தார். ஒரு நாள் கங்கை கரையின் அக்கரையில் ஆதிசங்கரின் சீடர் இருந்தார். சனந்தனா என்று அழைத்தவுடன் கங்கையின் தண்ணீரின் மேல் நடந்து வந்தார். எவ்வாறாக வந்தாய் என்று குரு வினவ, நீங்கள் அழைத்தவுடன் வந்துவிட்டேன், எவ்வாறு என்று கருதவில்லை என்றார். திரும்பி பார்த்தவுடன் தான் தெரிந்தது குருவின் திருவருள் தாமரையாக நின்று அவரை தாங்கிக் கொண்டது என்று. அவ்வாறாக எமது சுபம் வித்யா மந்திரம் தாமரையாக நின்று மாணவ மாணவிகளை தாங்கும் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை. இயற்கைதான் கடவுள். இயற்கையுடன் இணைந்து நாமும் கடவுளாக வாழ்வோம். வாழ்க்கையில் என்றும் சுபம் நிறையட்டும். வாழ்க்கையில் என்றும் சுபம் நிலைக்கட்டும். சுபம் சுபம் சுபம். சித்தாகி ஜனஜீவ வித்தாகி முற்றாகி முதலான காரணம் எங்கும் போதாகி முடிவற்ற பூரணம். மலையாள தேசமதில் சங்கரரின் அவதாரம் ஆதி சிவன் மானுடத்தின் வடிவானான். ஆர்யாம சிவகுருவின் மகவானான். புத்தி சித்தம் நானல்ல பஞ்சபூதம் என்றும்
செல்வம். இந்த ஜக வாழ்வில் நான் தான் அதிகார தெய்வம். தங்காமல் எங்கெங்கும் போவேன், இவர் தந்தார் தகரார் எனும் பேரப்பாரின் சிங்காரி என் பெயர் செல்வம். இந்த ஜக வாழ்வில் நான் தான் அதிகார தெய்வம். தங்காமல் எங்கெங்கும் போவேன், இவர் தந்தார் தகரார் எனும் பேரப்பாரின் சிங்காரி என் பெயர் செல்வம். மனம் என்னும் பேர் கொண்டு ஓர் சக்தி நான், மனிதக்குள்ளுள்ள மறை சக்தி. கணநேர ஓய்வும் எனக்கில்லை, தூங்கும் காலத்தும் சொப்பனம் என் வேலை. மனம் என்னும் பேர் கொண்டு ஓர் சக்தி நான், மனிதக்குள்ளுள்ள மறை சக்தி. கணநேர ஓய்வும் எனக்கில்லை, தூங்கும் காலத்தும் சொப்பனம் என் வேலை. தானே மனிதனவன் பின்னும் வலையின் இழைகள் இவை அவனை பிடித்து ஆட்டும் பேய்கள் இவை எப்போதும் உள்ள நிலையதனை ஒன்றன் இயல்பாய் உள்ள நிஜமதனை இப்போது உணராதிருப்பது போல் உனை எண்ண வைப்பது மாயையப்பா மாயையில்
மனதின் எண்ணம் ஓய்ந்து விட்டால் மனம் மாயுமே. மனம் மாய்ந்து சாய்ந்து விட்டால் மாயை விலகுமே. மாயை திரை விலகிவிட்டால் ஞானம் துலங்குமே. தூய பரமானந்த பரஞ்சோதி ஒளிருமே. நானே பிரம்மம் நானே பிரம்மம் ஜெகம் மகம் யாவும் பிரம்மமயம். பூதம் இழந்து வேகம் நான் என மோகம் கொள்ளுது மூலமனம். நானே பிரம்மம் நானே பிரம்மம் ஜெகம் மகம் யாவும் பிரம்மமயம். நானே பிரம்மம் நானே பிரம்மம் ஜெகம் மகம் யாவும் பிரம்மமயம். பூதம் இழந்து வேகம் நான் என மோகம் கொள்ளுது மூலமனம். நானே பிரம்மம் நானே பிரம்மம் ஜெகம் மகம்